Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேக்கடியில் உள்ள ஸ்டெர்லிங் ஹோட்டலை பத்தி தான். வீடியோ ஃபுல்லா ஸ்டெர்லிங் ஹோட்டலை பத்தி ஃபுல் டீடைல்ஸும் நான் கொடுத்திருக்கேன். தேக்கடி ட்ரிப் போறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸ் வியூ வழியா நம்ம உள்ள போலாம். இது ரொம்பவே அழகா இருக்கு, டெக்கரேட்டிவா இருக்கு. பக்கத்துலயே சின்னமன் மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் கம் பார் இங்க இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ரண்ட் எலிவேஷன். 9 ஃப்ளோர் இருக்கு, ரொம்ப அழகாவே இருக்கு. ரூஃப் டாப்ல வந்து நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. என்ட்ரன்ஸ் கிளாஸ் டோர் நம்ம ஓபன் பண்ணா கேரளாவோட ஐடென்டிட்டியான எலிஃபென்ட் இருக்கு. ஹோட்டல்ல நம்மள நல்லாவே வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்றாங்க. பக்கத்துல நம்ம வெயிட்டிங் ரூம்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல்ல ஸ்பா இருக்கு. ஃபார்மாலிட்டிஸ் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணலாம். நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கலாம். பக்கத்துலேயே வந்து ஸ்டெர்லிங் கஃபே இருக்கு. இப்போ இந்த டைம்ல ஸ்டெர்லிங் கஃபே வந்து ஓப்பனா இல்லை. இந்த என்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும். இந்த ஹால் ஃபுல்லா பாருங்க. இங்க ஒரு ஷாப் இருக்கு. இந்த ஷாப்ல வந்து நம்மளுக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கும். இங்க பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரளாவில் கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். ஆக்சசரிஸ், கார்மெண்ட்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. வாங்க ரூமுக்கு லிஃப்டில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நம்மளுக்கு ரூமு. நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். லிஃப்ட்டு ரொம்ப அழகாகவே இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போக போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. பாருங்கள், எல்லா இடமும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. இதுதான் நம்ம ரூமுக்கு போகிற வழி ஃபுல்லாக நிறையா லைட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் நிறையா பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம இந்த இதுலேயே போனால் கடைசி தான் நம்மளுக்கு இருக்கிற ரூமு. நம்ம பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். நிறையா பிக்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம ரூமுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த ரூமில் தான் நம்ம தங்க போகிறோம். இங்கே வந்து ஸ்மார்ட் கீ சிஸ்டம் இருக்குது, ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது. ஹால்லே ஒரு டைனிங் போட்டிருக்காங்க. இந்த டைனிங் வந்து காஃபி மேக் பண்ணுறதுக்கு, நம்ம உட்காந்து நல்லா ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த வாட்டர் பாட்டிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து காஃபி மேக் பண்ணுறதுக்குரிய எல்லா ப்ரொவிஷன்ஸும் இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி காஃபி மேக் பண்ணி நல்லா நம்ம ஈவினிங்கை என்ஜாய் பண்ணலாம். ஹாலை என்ட்ரி பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து 2 சைடும் பார்த்தா எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிறதுக்காக நான் அது காட்டியிருக்கேன். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஹாலில் என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். ரைட் சைடில் ஒரு சோஃபா, ஒரு டேபிள் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு காட் இருக்கும். நம்ம அந்த காட்டில் படுத்துட்டு நம்ம ஹாலில் டிவி வச்சுருப்பாங்க, அந்த டிவி பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த சோஃபா வந்து நம்ம பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான இந்த ஹாலு. இதில் வந்து ஹாலில் வந்து ஒரு பெரிய ஃபுல் சைஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. அந்த மிரர் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது பார்ட்டி எங்கேயாவது கிளம்புறதா இருந்தால் நீங்கள் ஹாலிலே இந்த மாதிரி நம்ம ஃபுல் சைஸில் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்கப் எல்லாமே பார்த்துக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டிங்ஸு, சீலிங் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த ஹாலு எந்த டஸ்ட்டும் இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். பெயிண்டிங் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஹால் வந்து ஒரு பக்காவாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய கர்டன்ஸ் எல்லாமே போட்டு இந்த ஹாலில் எந்த சைடு நீங்கள் திரும்பி பார்த்தாலுமே ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த டைனிங் டேபிள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஹேங்கர்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம மாட்டிக்கலாம். அப்புறம் நிறைய கபோர்ட்ஸ் இருக்கும். இந்த கபோர்ட்ஸில் நம்மளுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அது பக்கத்துலேயே நம்மளுக்கு பார்த்தா நம்மளுடைய ட்ராலி, இந்த சூட்கேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்கும். கீழே ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கும். இது வந்து அதே மாதிரி சேஞ்ச் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கர்டன் எல்லாமே போட்டு ரொம்ப பக்கவாக இருக்கும். டபுள் கர்டன் போட்டிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த கலர்லேயும் இது ஒயிட் கலரில் ஒரு நெட் உள்ள கர்டன் போட்டு இந்த டோர் வழியாக நம்ம போனோம்னா நம்ம பால்கனிக்கு நம்ம ரீச் பண்ணலாம். இந்த பால்கனியில் வந்து நம்மளுக்கு 2 சேர் போட்டிருப்பாங்க. அதில் உட்காந்து நம்ம வியூ எல்லாம் பார்க்கலாம். இந்த சைடு போனோம்னா நம்மளுக்கு பெட்ரூம் இருக்கும். இந்த பெட்ரூமை பாருங்கள், அதே அழகாக இருக்குது. ஸோ
சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு பெட்ரூம் சூப்பராகவே இருக்கும். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, அது பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் எல்லாமே எப்படி இருக்குது, வெளியே வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நிறையா லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு நைட் லேம்ப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நிறையா பிக்சர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பில்லோஸ்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும். அப்புறம் காட்டை பற்றி சொன்னோம்னா பக்காவான காட்டு. இந்த காட்டில் உள்ள குஷின்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நம்மளுடைய மேட்ரஸ் வந்து பார்த்தா அவ்வளோ சாஃப்ட்டு. நம்ம அப்படியே படுத்தோம்னா அப்படியே ஜம்ப் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஹெட்ஃபோன்ஸில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே இந்த பால்கனியில் உட்காந்து என்ஜாய் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த அளவுக்கு ப்ரெசன்ட் வியூவாக இருக்கும். மழை பெஞ்சா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லாக் வந்து சேஃப்டி லாக் சிஸ்டம். யார் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரூமை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நைட் டைமில் இந்த ஹோட்டல் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாங்கள் ஒரு டின்னருக்கு வெளியே போகிறதுக்காக நாங்கள் அந்த நைட் டைம் வெளியே கிளம்புனப்போ இந்த வியூவை நாங்கள் எடுத்தோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது மழை பெஞ்சு முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வியூ இருந்துச்சு. நைட்டு நிறையா லேம்பெல்லாம் போட்டு ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ நம்ம காரில் வெளியே போய் டின்னர் சாப்பிட போகிறோம். லைட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த ஹோட்டலே ரொம்ப அட்வான்ஸாக காட்டுது. ஈவினிங் டைம் ஏதாவது கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் இன்டோர் கேம்ஸ் வந்து இங்கே மாடியில் அவைலபிளாக இருக்குது. அதனால நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு நம்ம போய் நம்ம கேம் ஏரியாவில் போய் நம்ம கேம்ஸ் விளையாடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சில்ட்ரனுக்கு கேம்னாலே ஒரே ஃபன் தான். இந்த ஃப்ளோரில் கேம் ஏரியா மட்டும் கிடையாது, கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது. அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் டைனிங் கம் பார் கூட இருக்குது. இது பக்கத்தில் நிறையா மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு ஏரியா வந்து நம்ம கேம் ஏரியாவாக இருக்குது. இந்த கேம் ஏரியாவில் இன்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. கேரம் இருக்குது, செஸ் இருக்குது, டேபிள் டென்னிஸ் இருக்குது, இன்னும் சில கேம்ஸ் எல்லாம் இருக்குது. கிட்ஸ் விளையாடுற மாதிரி கேமும் இருக்குது. நிறையா சோஃபாஸ்லாம் போட்டிருப்பாங்க. கூட்டிகிட்டு வர்ற பெரியவங்க அதில் உட்காந்துட்டு நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே உட்காந்து நல்லா பார்த்துட்டே அவங்கள வந்து விளையாட வச்சுட்டு நல்லா இந்த டைமை வந்து வேல்யூவாக ஸ்பெண்ட் பண்ணலாம். சுற்றி எல்லா இடமும் கிளாஸ் விண்டோஸ் தான். ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதனால ஒன்றும் பயமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வியூஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப ஹைட்டில் இருந்து பார்க்குறதுனால ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மலைக்கு பேர் குருசு மலை. இதில் கிராஸை பிடிச்சிட்டு லென்த் டேஸில் அவங்க நடந்து போவாங்க. இந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. என்னுடைய டாட்டரோட பர்த்டே. இங்கே சின்னவன் வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கேக் சாஃப்டாக இருந்தது. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. அது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். 4 பேர் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் அந்த 1 kg கேக்கு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. என்னுடைய சன் வந்து கேக்கை சாப்பிட்டுக்கிட்டே கேக்கை பற்றி ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தார். அந்த அளவுக்கு கேக் ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். பாருங்கள், அந்த கேக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock ஸ்விம்மிங் பூல் அப்போ தான் ஓப்பன் ஆகிற டைமு. ஃபஸ்ட்டு ஆளாகவே நம்ம போயிட்டோம். யாருமே இல்லை. பாருங்கள், வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்க செக்யூரிட்டி நம்மளை நல்லபடியாக ரிசீவ் பண்ணுவார். அப்புறம் இங்கே நம்ம மேலே போகிறதுக்கு முன்னாடி ஷவர் எடுத்துக்கணும். லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு தனித்தனியாக இருக்குது. ரைட் சைடில் ஒரு ஏரியா இருக்குது. அங்கே உட்காந்து நல்லா பார்க்கலாம். அந்த அளவுக்கு வியூ பாயிண்ட்ஸ் ரொம்ப அழகாகவே இருக்கும். நிறையா ஸ்கர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும். அந்த வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரூஃப் டாப்பில் இருக்கிறதுனால மவுண்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மழை சமயம் நல்லா மலையை ரசிச்சுட்டே பார்க்குற அளவுக்கு இங்கே எல்லாமே சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த இடத்த பாருங்கள். இங்கே உட்காந்துட்டே நம்ம பெரியவங்க, ஸ்விம்மிங் பூலில் குளிக்காதவங்க எல்லாருமே இவங்க என்ன செய்வாங்கன்னா இங்கே உட்காந்து கதை பேசிட்டு என்ஜாய் பண்ணி இருப்பாங்க. வாங்க ஸ்விம்மிங் பூலை போய் பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்விம்மிங் பூலோடைய ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரூல்ஸை நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும்.
ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷவர் எடுத்துருக்கணும், ஆயில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது, ஷாம்பு சோப்பு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் டைவிங் வந்து நாட் அலோட். இந்த ரூல்ஸ் எல்லாம் கட்டாயமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்புவாங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். வாட்டர் எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்மளுக்கு வெட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸோடு நம்ம போய் உட்காந்து சோஃபாவெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இவங்க வந்து நிறையா அயர்ன் சோஃபாஸ், இந்த ஸ்டீல் யூஸ் பண்ண சோஃபாஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அந்த சோஃபாஸில் நம்ம உட்காந்து நம்ம வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். சுற்றி மவுண்டனு. இது வந்து ரூஃப் டாப்பில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். வாட்டருமே ரொம்ப நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஆழம் ரொம்ப கம்மி தான். சின்ன பசங்களும் பெரியவங்களும் இதில் குளிக்கலாம். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு டைமாக போகும்போது நம்மளுக்கு இதை பார்த்தாலே தலை சுற்றுற மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு பாருங்கள், மேலேருந்து நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்பவே உயரத்தில் இருக்கிற மாதிரி தலை சுற்றும். ஆனால் கொஞ்ச நாள் ஆனோடனே அது பழகி போயிடும். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஃபுல் டே அவங்கள ஸ்விம்மிங் பூலில் இருக்க சொன்னாலும் அவங்க என்ஜாய் பண்ணி இருப்பாங்க. கண்டிப்பாக அடல்ட்ஸோட கைடன்ஸ் இல்லை தான் ஸ்விம்மிங் பூலில் சின்னவங்கெல்லாம் விளையாடணும். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் இந்த ஸ்விம்மிங் பூலில் நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஹோட்டலோடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸ்டெர்லிங் ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலு. இது ரிசார்ட் கிடையாது. இது தேக்கடியில் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் நாங்கள் தங்கியிருந்த டைப் வந்து ப்ரிவிலேஜ் டைப் ஆஃப் ரூமில் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். அது எப்படி இருந்தது ஃபுல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். சைட் சீயிங் நெக்ஸ்ட் எபிசோடு.